5 டைம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு லாஸ்ட் சீசன் ஒரு மோசமான சீசன் அமைஞ்சிருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் லாஸ்ட் சீசன் 10வது பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தது ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் டீமில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. முக்கால்வாசி அவங்களோட கீ பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி. மெகா ஆக்ஷனில் முக்கியமாக அவங்களோட பேஸ் அட்டாக்கை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க. போல்ட்டை திரும்பி கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீபக் சகரை வாங்கினதாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. அதுபோக டீமில் எக்ஸ்பீரியன்ஸ் கைகளும் இருக்காங்க, அதே மாதிரி இளம் வீரர்களும் இருக்காங்க. டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் முக்கியமான கேப்டன்ஸ்லாம் விளையாட போகிறாங்க இந்த வருஷம் ஐபிஎல்ல. ரோஹித் சர்மா இந்தியன் டீமோட கேப்டன், அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இப்போதைக்கு T20 ஃபார்மேட்டில் நம்ம டீம் இந்தியாவோட கேப்டனாக ஸ்கை இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டோட கேப்டன் சாண்ட்னர் இருக்காரு. அப்புறம் பூம்ரா நம்ம டீம் இந்தியாவோட முக்கியமான பிளேயர், இப்போதைக்கு ரீசெண்டாக டெஸ்ட் ஃபார்மேட்ல எல்லாம் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸை கொண்ட நல்ல ஒரு ஸ்குவாடா இருக்கு மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட். இந்த ஸ்குவாட்ல இருந்து யாரெல்லாம் பிளேயிங் 11க்குள்ள வர போறாங்க, மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரோஹித் சர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியாலாம் பஸ்ல உட்காந்து 6வது கப்பை எங்க டாட்டூ போலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளேயிங் 11 இருக்கு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. ஓப்பன் பண்ணால் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் வில் ஜாக்ஸும் இருக்காங்க ஓப்பனர்ஸாக மும்பை இந்தியன்ஸ்க்கு. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸோட முன்னாள் கேப்டன். இவரோட கேப்டன்சியில் இப்போ ரீசெண்டாக ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க டீம் இந்தியா. எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம டீம் இந்தியாவுக்கு பவர் பிளேயில் குயிக் ஸ்டார்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குறாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லையும் மும்பை இந்தியன்ஸ்க்காக பவர் பிளேயில் அதிரடியான ஸ்டார்ட்டை கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் ஐபிஎல் அந்த அளவுக்கு சிறப்பாக போல, ஆனால் அதுக்கு அடுத்ததாக நடந்த T20 வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. அது போக T20 ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இனிமேல் இவர் ஐபிஎல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இவரோட ஓப்பனிங் பார்ட்னராக வில் ஜாக்ஸ் லாஸ்ட் சீசன் ஆர்சிபிக்காக ஆடி இருந்தாரு. சில மேட்ச் தான் ஆடி இருந்தாரு. அப்படி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. இந்த மெகா ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை வாங்கியிருந்தாங்க. லாஸ்ட் சீசன் இவர் ஆர்சிபிக்காக ஆடின 8 மேட்ச்ல 230 ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசன் ஆர்சிபி செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த கம்பேக்கு இவரும் ஒரு காரணமா இருந்தாரு. ரோஹித் சர்மா பிளஸ் வில் ஜாக்ஸ் சரியான ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ்க்கு. இவங்களுக்கு அடுத்ததா நம்பர் 3ல திலக் வர்மா, யங் இந்தியன் பேட்டர். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரீசெண்டாக T20 ஃபார்மேட்ல நம்ம டீம் இந்தியாக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. போன வருஷம் ஐபிஎல்ல இவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக 400 ரன்ஸ்க்கும் மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி இவரை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல மூவா இருந்தது. இதுக்கு அடுத்ததான் நம்பர் 4 ஸ்பாட்ல சூரியகுமார் யாதவ், டீம் இந்தியாவோட T20 ஃபார்மேட் கேப்டன். நண்பரை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ரன் அடிப்பாப்ல, எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டாங்கிற மாதிரியான பிளேயர். மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் T20 பேட்டரா இருக்காரு. சென்னைக்கு எதிரான ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவர் கேப்டன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஹர்திக் பாண்டியா இல்லாதனால. இதுக்கு அடுத்ததான் நம்பர் 5ல ரியான் ரிக்கில்டன், யங் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர், விக்கெட் கீப்பர். ஐபிஎல் டெபியூவா இருக்க போகுது இந்த வருஷம். T20ல மும்பை கேப்டவுனுக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பார் போல. டப்புன்னு தூக்கிட்டு வந்து இங்கேயும் அதே பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்குள்ள இறக்கி விட்டாங்க. இவரு இல்லைன்னா ராபின் மீன்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா வில் ஜாக்ஸை மிடில் ஆர்டர்ல போட்டுட்டு இவர் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவருக்கு அடுத்ததான் நமன்தீர், யங் பேட்டர். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. இவரை மும்பை இந்தியன்ஸ் ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததான் நம்பர் 7ல ஹர்திக் பாண்டியா, மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மோசமான சீசனா இருந்துச்சு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை கொடுக்கணும். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சில மட்டும் இல்லாம அவரோட ஆல்ரவுண்டர் திறமைகளையும் டீமுக்காக இறக்கி ஆகணும். இந்த வருஷம் ஜிடிக்காக அவர் 2 வருஷம் ஐபிஎல்ல தரமா கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரியான ஃபார்ம் தான் தலைவா தேவைங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததான் நம்பர் 8 ஸ்பாட்ல மிச்சல் சாண்ட்னர், நியூசிலாந்து டீம் கேப்டன். இப்போ தான் ரீசெண்டாக ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க நியூசிலாந்து. நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு நியூசிலாண்டுக்காக பவுலிங்ல. இத்தனை வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தாரு. இப்போதைக்கு அப்படியே ஆப்போசிட்டா பங்காளி டீம் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆட போறாரு. இதுக்கப்புறமா அவருக்கு அதிகமான சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். இதுக்கு அடுத்ததான் நம்பர் 9 ஸ்பாட்ல தீபக் சகர். இது வரைக்கும் ஐபிஎல்ல 81 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. 77 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். சிஎஸ்கேக்காக இத்தனை வருஷம் மேட்சோட ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லேயே விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. நல்ல ஒரு ஸ்விங் பண்ணுவாரு பால. இவரை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இவருக்கு அடுத்ததான் நம்பர் 10 ஸ்பாட்ல ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஹோம் கமிங் சீசனா இருக்க போகுது. திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆட போறாரு. இத்தனை நாள் எங்க ராஜா போயிருந்த திரும்பி வந்துட்டேங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா இருக்காங்க. போல்ட் பிளஸ் பும்ரா காம்போ செமையா இருக்கும். இந்த வருஷம் ஆக்ஷன்ல 12.5 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் இவரை வாங்கியிருந்தாங்க. போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்தவனாச்சும் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பான். நல்லா பாத்தீங்கன்னா மேட்சோட ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே விக்கெட் எடுப்பேன் சாருங்கிற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு பவர் பிளேல. போல்ட் பிளஸ் பும்ரா பிளஸ் தீபக் ஒரு சரியான பேஸ்ட்ரியோ அமைஞ்சிருக்கு. அதுவுமே 3 பேருமே இந்த வருஷம் நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்தாங்கன்னா
ஒரு டெட்லி காம்போவாக இருப்பாங்க பவர் பிளேல. இதுக்கு அடுத்ததான் நம்பர் 11ல் பும்ரா வேர்ல்டோட பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலராக இருக்காரு. இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் 2 வாரம் இவர் ஆட மாட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் இல்லாதது மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ்க்கு. இவரை 18 கோடி கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. இவர் இல்லைன்னா இந்த பொசிஷனில் யார் ஆனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் போட்டு. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஒரு நல்ல பிளேயிங் லெவனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளேயிங் லெவனில் ஏதாச்சும் ஒரு கோளாறு இருந்தால் மறக்காம அதையும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே, அடுத்த டீமோட பிளேயிங் லெவன் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.